கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனம் எசேக்கியா ராஜாவால் அல்லது ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாளிலும் இந்த வசனத்தை எடுத்து தியானிக்கிற நாம் எசேக்கியா ராஜா எந்த விதமாய் இதை சொல்லியிருப்பார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், சீயோன் தேசத்தாருக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறதாக பார்க்கிறோம். சீயோன் தேசம் சிட்டி ஆஃப் கிரேட் காட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் இந்த சங்கீதத்தை தொடங்கும் பொழுது கர்த்தருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் சொல்லும் விதமாக தொடங்கி பின்பு சங்கீதத்தை முடிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்மோடு கூட சொல்லுகிறதாக பார்க்கிறோம். என்ன வாக்குத்தத்தம் என்றால், நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை தான் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். குறிப்பாக இந்த வசனத்தை எடுக்கும் பொழுது எசேக்கியா தான் இந்த வசனத்தை சொல்லியிருப்பார் என்று தெரிகிறது. ஏனென்றால் அவர்தான் ராஜாவாய் இருக்கிறார். ராஜா தான் தேசத்தை குறித்ததான ஒரு சிந்தனையிலே, தேசத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடோடு இருப்பார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது அவர் சீயோன் தேசத்திற்கு தேவனை, யெகோவா தேவனை, யாவே தேவனை உரிமை பாராட்டுகிறதாக பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் விளம்பினது. எசேக்கியா ராஜா இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் என்றால், எசேக்கியா ராஜா இந்த வார்த்தையை சீயோன் தேசத்திற்கு, ஜெருசலேமிலே சீயோன் பர்வதத்திலே தேவன் மகத்துவத்தை சொல்லும் விதமாக, தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையும் சொல்லும் விதமாக, தேவன் நம்முடைய தேவன் என்று, தேவனை நம்முடைய தேவன் என்று, இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் என்று அவர் உரிமை பாராட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை இவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று உரிமை பாராட்டும் விதமாக இந்த வசனம் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சதா காலங்களிலும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் மரணம் இருக்கும் பொழுதும் சரி, மரணம் இல்லாத நேரத்திலும் சரி, துன்ப நேரத்திலும் சரி, துன்பம் இல்லாத நேரத்திலும் சரி, உபத்திரவ நேரத்திலும் சரி, உபத்திரவங்கள் இல்லாத நேரத்திலும் சரி, பாடுகள் நிறைந்த வேலையிலும் சரி, பாடுகள் இல்லாத நேரத்திலும் சரி, தேவன் என்றொன்றைக்கும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற விதமாய் அமைந்திருக்கிறது. மரணம் இல்லாத நேரம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்றுதான். மரணம் இல்லாத நேரம் என்றால் அது 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சியில் மரணம் இல்லை, துன்பம் இல்லை, பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. எல்லாம் தேவனோடு கூட கொண்டாடப்படுகிற ஒரு நாட்களாக சந்தோஷ கழிப்போடு கூட ஆனந்தமாய் நேரங்களை கழிக்கக்கூடியதாக அந்த 1000 வருட அரசாட்சி அமைகிறது. இப்படியாக 1000 வருட அரசாட்சியில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் என்று பார்க்கும் பொழுது till our death, நம்முடைய லாஸ்ட் பிரெத் இருக்கிறவர்களும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வாக்கு பண்ணுகிற வசனமாக, தேவன் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிற வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அதனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் நோக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பம், எந்த போராட்டங்கள், கவலைகள், நிந்தைகள் எதுவாய் இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேவன் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.